ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. சுட நமது நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் ராசி பலன்களை தெரிஞ்சு கொண்டு அதை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் கரிநாளாகவும் உள்ளது. மேலும் இன்னைக்கு தைப்பூச தின பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதனால இன்னைக்கு முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. இந்த மாதிரி சந்திராஷ்டிரம் தினத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்க கவனமா கேட்டுக்கங்க. அதன் மூலமாக இன்றைய தினத்திலிருந்து நீங்க சங்கடம் இல்லாமல் அழகாக அமைதியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மிக முக்கியமாக உங்களுக்கு தேவையாக இருப்பது என்னன்னா, முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்துல விழிப்புணர்வா இருக்கணுங்க. உங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும். இப்பொழுது விலை சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. எந்த புதிய பொருளையும் வாங்காதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளையே முடிந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அமைதியாக இருந்து ஒரு 2 நாட்கள் பொறுமையாக இருந்து அதன் பிறகு நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை அல்லது ஏதாவது புதிய பொருள் வாங்கினா நீங்க வாங்கலாங்க. பணத்தை செலவு பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப அவசியம், இந்த செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழல் உங்களுக்கு ஏற்பட்டால் மட்டும் பணத்தை வெளியிடுங்க. அப்படி இல்லாம வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க பணத்தை முதலீடு செய்யறதோ யார்கிட்ட கொடுக்கறதோ கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உங்க பேரசை தூண்டிவிட்டு உங்க பணத்தை அபேஸ் பண்ண நிறைய பேர் காத்திருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் சில பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி விடுங்கிறதுனால பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிங்க. அது முதலாவது விஷயமாக உங்களுக்கு அமைகிறதுங்க. இப்பொழுது இந்த முதலீடும் செய்யக்கூடாதுங்க. அது ரொம்ப அவசியம். யாரை நம்பி கடன் கொடுக்காதீங்க. அப்படி கடன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இன்னைக்கு செய்ய வேண்டாம், 2 நாள் கழித்து செய்துக்கலாம். அப்படி நீங்கள் அவர்கிட்ட சமாதானம் கூடுறது நல்லதுங்க. நிதானமாக செயல்படுங்க. இன்னைக்கு பதட்டமே பட தேவையில்லைங்க. இன்னைக்கு உங்கள் வழக்கமான காரியங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. புதுசாக இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எந்த காரியத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இது உகந்த நாள் அல்ல. அதனால உங்கள் வழக்கமான வேலைகளை, எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் திறம்பட செய்ய முடியும். அதில் எந்த தயக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லைங்க. கண்டிப்பாக மனசில் அமைதியோடு பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படும் போது படபடப்பு இல்லாமல் செய்ய முடியும். உங்களை எல்லா வேலையும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் உங்கள் மனசு முழுக்க பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் வந்திருக்கலாம். அந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் வேலை செய்யும்போது அது இடைஞ்சல் பண்ணலாங்க. அதனால உங்கள் காரியங்களை கொஞ்சம் வழக்கமான காரியங்களை கூட லேட்டாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். கொஞ்சம் இழுபறியாக மாறிடும். அதனால மனசை ரொம்ப பிளாங்காக வச்சுக்கோங்க. எதை பற்றி யோசிக்காம உங்கள் வேலைகள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையுங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்கக்கூடாதுங்க. மேலும் நீங்கள் எந்த விதமான சூழலும் சரி, நீங்கள் மற்றவங்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது அல்லது பணத்தை கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் எந்த அட்வைஸும் பண்ணாமல் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். தகாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுங்க. கனிவாக அன்பாக முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. அப்படி அன்பாக பேச முடியாத சூழல் இருந்தால் கூட நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. எதையுமே இன்னைக்கு பேசாதீங்க. வாக்குவாதங்கள் குறிப்பாக யாரு கூடயும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். வாக்குவாதங்கள்னால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நீங்கள் ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா அதை தான் மற்றவங்க பிடிச்சிக்குவாங்க. அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு கடைசியில் பஞ்சாயத்தில் உங்களுக்கு எதிராக அந்த வார்த்தைகள் மாறிடும். அதனால நீங்கள் பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி தாங்க பேசணும். அப்படி இல்லாமல் பேசாமல் இருக்கிறது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைதுங்க. வெளியிடங்களில் அமைதியை நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பொறுமையாக இருங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா கோபம் அப்படின்றது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும். அதனால வர விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக அதிக நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதனால இப்போவே நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளாக அமையுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. முன்கோபம் கண்டிப்பாக வேண்டாங்க. தியானம், யோகா, உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது, இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது,
பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது என்று உங்களது வேலைகளை வந்து நீங்கள் சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டு கோபத்தை வந்து நீங்கள் திசை திருப்புறது ரொம்ப ரொம்ப அவசியம். தியானம், யோகாலாம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் பயங்க. தேவையில்லாத பயத்தை வந்து மனசில் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு நிரம்பி காணப்படும். சில நடக்காத விஷயங்கள் கூட நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக யோசித்து நீங்கள் செயல்படுறது நல்லது. உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. குழப்பமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அல்லது பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக மாறுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் காதல் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களது திருமண வாழ்க்கையிலும் பொருந்துங்க. அதனால் அனைவருமே இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. கோவப்படாதீங்க, மனசில் பயத்தை வச்சுக்காதீங்க, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிங்க. யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் பணத்தை வந்து முதலீடு செய்து ஏமாறக்கூடாதுங்க. உங்கள் பேராசையை தூண்டி விடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஆரோக்கிய குறைபாடுகள் தராத மாதிரி அலர்ஜி மிக்க உணவுகளாக இன்றைக்கி எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக நீங்கள் இந்த தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைக்கி தைப்பூச தினங்கிறதுனால முருகன் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விரைவிலேயே உங்களுக்கு மாறிவிடும். அதனால் மனக்கலக்கங்களே வேண்டாங்க. உங்கள் வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிதானம் தேவை, கட்டாயமான ஒரு தேவையாக உங்களுக்கு நிதானம் இன்னைக்கு அமைதுங்க. விவேகமாக செயல்படுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. டார்க் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 1 1ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக சில எதிர்ப்புகள் ஏற்படுங்க. அதை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லைங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கலாம். பொறுமையாக நிதானித்து பதட்டம் இல்லாமல் வேலை செய்யுங்க. தேவையில்லாத குழப்பங்களை மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. உங்கள் வேலைகளை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி மனசை பிளாங்காக வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பரான ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் உங்கள் விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா அப்போ வந்து தங்க நகைகள், பணப்பை எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப கவனமாக பார்த்துக்கல அப்படின்னா, அலட்சியமாக இருந்தீங்கன்னா உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. யாரை நம்பி உங்கள் பொறுப்புகள் வந்து கொடுக்காதீங்க. உங்கள் வேலைகள் நீங்களே செய்து முடிங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைங்க. கவனமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு பொது இடங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணுங்க. சண்டை சச்சரவுகளே வேண்டாம். இன்னைக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும். வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் பணம் பரிவர்த்தனைகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க. முடிந்த அளவுக்கு அதை குறைச்சிக்கிறது நல்லது. பண பரிவர்த்தனைகள் இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. நிதானம் உங்களுக்கு பிரதான தேவையாக இன்னைக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.